வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இன்னைக்கு பத்திரத்த பத்தி ஜெனரல் எட் செக்ஷன் பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் எஃப்எம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. இப்போ வந்து பத்திரம் பண்றவங்கன்னா, அதில வந்து கைடட் வேல்யூ மார்க் கவர்ன்மென்ட் கைடட் வேல்யூ பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு பிளாட் பத்திரம்லாம் இது நிலம் சி விளை நிலம் வாங்குறதுக்கு அதெல்லாம் போம்போது எங்களுக்கு கவர்ன்மென்ட் வேல்யூவேஷன் தெரியணும். கவர்ன்மென்ட் வேல்யூவேஷன் பார்த்துட்டு அதில எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ வரும்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஏன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட வந்து ஏமாந்துறாதீங்க. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கிட்டத்தட்ட வருது அந்த ஏரியால வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லேண்ட் வாங்குறது உங்களுக்கு நல்லது. அ பத்திரம், பட்டா அதெல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எதுனா வில்லங்க இருக்கான்னு ஈஸியா எடுத்து பாருங்க. பத்திரத்தில இருக்கிற வகைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். பார்த்தீங்கன்னா வந்து அ உயில் பத்திரம், தான பத்திரம், கிரய பத்திரம், செட்டில்மென்ட் பத்திரம், விடுதலை பத்திரம், பவர் ஆஃப் அட்டார்னி, பவர் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்புறம் சேல் அக்ரீமெண்ட் இது மாரி எல்லா பத்திரத்த பத்தியும் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். இது எல்லாமே வந்து இன்றைய காலகட்டத்தில கட்டாயமா தேவைப்படுது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா பத்திரத்த பத்தி நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி பட்டாவ பத்தி நம்ம நெறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நத்தமா, அது எதனா புறம்போக்கு நிலம் வருதா? ஏடி கண்டிஷன்ல வருதா? அது எல்லா வகைகளும் உங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஒரு நல்ல லேண்ட வாங்குறது தான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நீங்க லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே அது பத்திரம் பண்றதுக்கு முன்னாடியே அதில ஏதாவது மோசடி பத்திரம் எதனா வந்துச்சுன்னா, அத அப்ஜெக்ஷன் பண்றது எப்படி? தடைமனு எழுதுறது எப்படி? லாயர் கிட்ட போறது எப்படி? அதில வந்து மோசடி பத்திரம் நடந்துச்சுன்னா, நீங்க விஓ கிட்ட, ஆர்ஐ கிட்ட, அ தாசில்தார் கிட்ட, ஆர்டிஓ கிட்ட, டிஆர்ஓ கிட்ட, கலெக்டர் கிட்ட, அப்புறம் டெஸ்லா, மா மாவட்டத்தில இருக்கிற டெஸ்லா, அப்புறம் வந்து ஹைகோர்ட் அதெல்லாம் போறது எப்படி? லாயர் கிட்ட போறது எப்படி? அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிப்படை சட்டம் இதெல்லாம் அடிப்படை சட்டம். இதுக்கெல்லாம் வக்கீல் தான் படிக்கணும்னு தேவையில்ல. அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். எல்லாருக்கும் மே 1 தின நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ.